உங்களது புண்ணிய செயல்கள் அதிகமாக இருக்கும் போது உங்களது ஞானம் சித்தியாகும். தெரியுமா உங்களுக்கு? நீங்க பண்ற புண்ணியம் எல்லாம் பத்தாது. இப்போ 5 வகையான சித்திகளை வள்ளலார் சொல்றாரு. 12 வருஷம் கரிசாலை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே வரீங்கன்னா காயம் முழுமை பெற்றுவிடும். ஒரு கத்தி எடுத்து வெட்டினாலும் அப்படியே ஒட்டிக்கும். கர்ம சித்தினா என்ன? உங்க அறிவை பயன்படுத்தி ஒரு பிளைட் செய்யறோம், ஒரு கப்பல் செய்யறோம், இதெல்லாம் கர்ம சித்தி. யோக சித்தின்னு ஒண்ணு இருக்கு. அருட்பெருஞ்சோதியாக டெய்லி பாராயணம் பண்ணீங்கன்னா யோக சித்தி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, இந்த மந்திரத்தை மட்டும் 12 கோடி முறை நீங்க சொல்லிட்டீங்கன்னா யோகம் சித்தியாகும் என்று கூறுகிறார். ரிக் யஜூர் சாமம் அதர்வனம், எந்த விதமான யோக நூல்களை எடுத்து படித்தாலும் அது தானா புரியுமா? அப்புறம் ரிக் யஜூர் சாமம் அதர்வனம் மாதிரி வேதங்களை இயற்றக்கூடிய அளவுக்கு ஞானம் வந்துடும். நீங்க பேசுனீங்கன்னா மிரண்டுருவான், எழுதுனீங்கன்னா தெரிச்சிருவான். அதான் ஞானம் சித்தியாகி விட்டதுன்ற அர்த்தம். இதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும்? ஜீவகாருண்யம் அன்னதானம்.